ஊவா மாகாணத்துக்கு புதிய ஆளுநர் நியமனம். சஜித் இரட்டை வேட அரசியலை முன்னெடுத்து வருகின்றார். அனுர குற்றச்சாட்டு. எரிபொருள் இன்மையால் நாகைக்கும் காங்கேசன்துறைக்கும் இடையிலான கப்பல் சேவை திடீர் நிறுத்தம். அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு சுமந்திரன் எந்த எல்லைக்கும் செல்வார். தமிழர் சிந்தித்து வாக்களிக்க வேண்டுமென்கிறார் சீலரத்ன தேரர். ஊவா மாகாணத்தின் புதிய ஆளுநராக அனுர விதானகமகே இன்று வெள்ளிக்கிழமை நியமிக்கப்பட்டுள்ளார். ஏஜே முசம்மில் ஊவா மாகாண ஆளுநர் பதவியிலிருந்து விலகுவதாக ஜனாதிபதிக்கு எழுத்து மூலம் நேற்று அறிவித்திருந்தார். இந்த நிலையில் ஏற்பட்ட ஆளுநர் பதவி வெற்றிடத்துக்கு அனுர விதானகமகே நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் இதற்கு முன்னர் ஊவா மாகாண அபிவிருத்தி விவகாரங்களுக்கு பொறுப்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகராக பணியாற்றியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் இனவாதத்தினை மூலதனமாக்கி ஆட்சிபீட மேறிய மொட்டு கட்சி இன்று சுக்குநூறாக பிளவுபட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். வவுனியா, யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களில் நேற்று இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அனுரகுமார திசாநாயக்க இதனை குறிப்பிட்டார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், சம்பிக்க ரணவக்க, ரிசாட் பதியுதீன் ஆகியோர் சஜித்தோடு இருக்கின்றனர். சஜித் பிரேமதாச வவுனியாவுக்கும் மன்னார் வருகை தரும் போது சம்பிக்க ரணவக்கவை கூட்டி வர மாட்டார். ஆனால் காலிக்கு செல்லும் போது சம்பிக்கவை அழைத்துச் செல்வார். எனினும் அங்கு ரிசாத் பதியுதீனை அழைத்துச் செல்ல மாட்டார். இதுதான் இரட்டை வேட அரசியல். கொள்கை இருப்பது தேசிய மக்கள் சக்தியிடம் மாத்திரமே. நாங்கள் அனைத்து இன மக்களின் உரிமைகளையும் உறுதி செய்யும் புதிய ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்குவோம். பிரதேச சபைகளில் இருந்து அதிகார பகிர்வை வழங்கும்படியான ஓர் அரசியல் அமைப்பு உருவாக்கப்படும். இனவாதத்தினை மூலதனமாக்கி ஆட்சியினை பெற்ற மொட்டு கட்சி இன்று சுக்குநூறாகி போயுள்ளது. இனவாதம், சாதிவாதத்துக்கு தேசிய மக்கள் சக்தியில் இடமில்லை. போதைப் பொருள் பின்புலத்தில் இருப்பது அரசியல்வாதிகளே. அது உங்கள் குழந்தைகளை பாதிக்கும், கிராமத்தை பாதிக்கும். அதனை முழுமையாக நாம் தடுத்து நிறுத்துவோம். ரணில் கடைசி நேரத்தில் தோல்வியடைவார். சத்தமில்லாமல் வீடு செல்வார். அது அவருக்கு பழக்கப்பட்ட ஒன்று. இவ்வாறு அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். நாகப்பட்டினத்துக்கும் காங்கேசன்துறைக்கும் இடையில் பயணத்தில் ஈடுபடும் கப்பலானது நேற்று தனது வழமையான பயணத்தில் ஈடுபடவில்லை. கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் இந்த கப்பல் சேவையானது உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் நேற்றைய தினம் காலை நாகைப்பட்டினத்திலிருந்து புறப்பட்டு காங்கேசன்துறையை குறித்த கப்பல் வந்தடைந்தது. இவ்வாறு வந்த கப்பலானது காங்கேசன்துறையிலிருந்து நாகப்பட்டினத்துக்கான பயணத்தை ஆரம்பிப்பதற்கு தயாரானது. இந்த நிலையில் பயணிகளும் கப்பலில் ஏறி பயணத்துக்கு தயாராக இருந்தனர். இருப்பினும் கப்பலில் போதிய அளவு எரிபொருள் இன்மையால் குறித்த பயணமானது இடைநிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் பயணத்துக்கு தயாராக இருந்த பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றதை அவதானிக்க முடிந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். சுமந்திரன் போன்றவர்கள் அதிகாரத்தை பெற என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் என ஜனசித முன்னணியின் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான பத்திரமுல்ல சீலரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். அவர்களின் பிள்ளைகள் வெளிநாடுகளில் சிறப்பான வாழ்க்கை வாழ்கிறார்கள். ஆனால் வடமாகாணத்தில் வாழும் அப்பாவி தமிழர்களுக்கு இதுவரை எந்த தீர்வும் எட்டவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மன்னார் பேருந்து நிலையத்தில் மக்கள் மத்தியில் மேற்கொண்ட தேர்தல் பிரசாரத்தின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். தாய்நாட்டின் சுபீட்சமான எதிர்காலத்துக்காக மக்கள் இன மத பேதமின்றி ஒன்றிணைய வேண்டும். தமிழ் அரசியல் கட்சி சஜித் பிரேமதாசவுக்கு தங்கள் ஆதரவை வழங்கி ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட்டுள்ளனர். இங்கு சஜித் பிரேமதாச மட்டுமல்ல, ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உட்பட அனைத்து அரசியல் கட்சிகளுமே கூட்டணிகள் உருவாகும் போது ஒப்பந்தங்களை தூக்கி எறிந்து விடுவார்கள். அனுரகுமார திசாநாயக்க, நாமல் ராஜபக்ச போன்றவர்களும் அவ்வாறானவர்களே. இவ்வாறான தலைவர்களை தேர்வு செய்தால் மேலும் பாதிப்படைவது வடக்கு கிழக்கு மக்களே. அப்பாவி பொதுமக்களை வைத்து அவர்கள் அரசியல் செய்கிறார்கள். எனவே தமிழ் மக்கள் சிந்தித்து உங்கள் வாக்குகளை டிராக்டர் சின்னத்துக்கு அளிக்க வேண்டும் என அவர் தெரிவித்தார். இந்த ஆண்டின் மிகவும் சக்தி வாய்ந்த புயல்களில் ஒன்று தெற்கு சீனாவை நோக்கி நகர்கிறது. இன்றைய நாளின் பிற்பகுதியில் அது பிரபலமான சுற்றுலா தீவான ஹைனானில் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் குறித்த மாகாணத்தில் இரண்டாவது நாளாக ரயில்கள், படகுகள் மற்றும் விமான சேவைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் பல பகுதிகளில் உள்ள மக்களுக்கும் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த வார தொடக்கத்தில் பிலிப்பைன்ஸில் அழிவை ஏற்படுத்திய பின்னர் யாக்கி என்ற சூறாவளியின் பலம் இரட்டிப்பாகியுள்ளது. தற்சமயம் அதன் வேகம் மணித்தியாலத்துக்கு 240 கிலோமீட்டர் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இது சீனாவின் அதிக மக்கள் தொகை கொண்ட மாகாணமான ஹைனான் மற்றும் அண்டையில் உள்ள குவாங்டாங்கில் பேரழிவு சேதத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று வானிலை ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். சூறாவளி எச்சரிக்கையை தொடர்ந்து ஹைனானில் உள்ள அதிகாரிகள் புதன்கிழமை முதல் அனைத்து சுற்றுலா தலங்களை மூடுவதற்கு உத்தரவிட்டுள்ளனர். இப்பகுதியின் சில பகுதிகளில் வியாழக்கிழமை முதல் பலத்த மழையுடன் சூறைக்காற்று வீசுகிறது. அங்கு 500 மில்லிமீட்டர் வரை மழை பெய்யும் என சீனாவின் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 1949 முதல் 2023 வரை ஹைனானில் வீசிய 106 சூறாவளிகளில்
9 மட்டுமே அதிதீவிரமான சூப்பர் டைபூன்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக ராய்ட்டர்ஸ் செய்திச் சேவை தெரிவித்துள்ளது.